செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதத்தின் 25ஆம் தேதி வியாழக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் அனைவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதத்தின் புத்தகம் 25:12 வசனம் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன், பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தால் என்னென்ன லாபங்கள். நேகர் நினைக்கிறாங்க, நான் ஏன் கர்த்தருக்கு பயப்படணும், நான் ஏன் கர்த்தருக்கு பயப்படணும். பயந்தால் உண்டாகும், தேவனுக்கு பயந்தால் உண்டாகும் லாபங்கள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். தாம் தெரிந்து கொள்ளும் வழி, the way that he shall choose. Oh, what a blessing. என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? பணம், காசு, நகை, சொத்து, சுகம், இதெல்லாம் ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்து கொண்டாலும் தேவனுடைய வழியை தெரிந்து கொள்வதுதாங்க ஆசீர்வாதம். தேவன் அவர் நமக்கு நம்ம மேல ஒரு அன்பை வைக்கிறது ஒரு ஆசீர்வாதம். நம் மீது நினைவுள்ளவராய் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். அவர் நமக்காக ஒரு வழியை தெரிந்து கொள்வதே ஒரு ஆசீர்வாதம். அந்த வழியை நமக்கு சொல்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அன்புள்ளம் கொண்டவர்களே, அற்புதமான நல்ல இந்த நாளிலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி? ஆண்டவருக்கு பயப்படுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படணும். தெய்வ பயம் நமக்குள் வருவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாவதாக. அப்படி நமக்கு வந்தால் நம்மை அவர் தெரிந்து கொள்கிற வழியை நமக்கு போதித்து நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார், போதிப்பார். போதிக்கிற ஆண்டவர் எதை போதிக்கிறார்? நமக்காக அவர் தெரிந்து கொள்ளும் வழி. இதை சொல்லும் பொழுதே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இதை பதிவு செய்யும் பொழுதே ஒரு ஆச்சரியம் எனக்குள் ஏற்படுகிறது. இதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளும் ஒரு ஆச்சரியம் உண்டாகும். ஆண்டவருக்கு நான் பயப்படும் பொழுது அவர் எனக்காக தெரிந்து கொண்ட வழியை எனக்கு போதிப்பார். எவ்வளவு ஆச்சரியம், ஆச்சரியம், மகா ஆச்சரியம். பேசும் தெய்வம், உயிருள்ள தெய்வம், நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கும் தெய்வம், அந்த திட்டத்தையும் நம்மிடமே சொல்லும் தெய்வம் இயேசு மாத்திரமே. அன்பானவர்களே, அவரை பற்றிக் கொள்வோம். இந்த நாள் ஒரு நல்ல நாள்.